வணக்கம். யூபிஎஸ்சி சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்கான நோட்டிபிகேஷன்ஸ் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனை பிரீஃபா சொல்லிடுறேன். நம்மளுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்னன்னா 14th May 2024 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருங்க. ஸோ அதோட என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி அப்ளை பண்ண போறீங்கன்னா ஓடிஆர் ப்ரொஃபைல வந்து என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டியிருக்கும். ஓடிஆர் ப்ரொஃபைல்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த எக்ஸாமே வந்து என்ன அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இது ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசருக்கு நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்கன்னா, சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் வந்து 14th May. அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. சரிங்களா? இதோட வந்து என்னன்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் 1 by 1 பார்த்தலாம். நம்மளுக்கான வேகன்சி இங்க பாருங்க. இந்த வருஷம் வேகன்சி வந்து மொத்தம் 506 வேகன்சி இருக்கு. இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வேகன்சி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க 2021, 22, 23 பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 தான் மேக்ஸ் வந்துச்சு. அது கீழே தான் வந்து எல்லாமே இருந்ததுனால இந்த வருஷம் வேகன்சி அதிகம், கட் ஆஃப் கம்மியாகும். அதனால ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தலாம். நம்மளுக்கான எக்ஸாம் சென்டர், அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதும் போது நம்ம சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா சில பேர் பெங்களூர்ல இருக்கலாம். ஸோ அதனால பெங்களூர் நீங்க கொடுத்துக்கங்க. சென்னை சில பேர் இருக்கலாம், மதுரை இருக்கலாம், அதே மாதிரி திருவனந்தபுரம், திருப்பதி எல்லாம் நியர்பை இருக்கனால உங்களுக்கு எந்த இதுல இருக்கீங்களோ அது நியர்பை கொடுத்துருங்க. சரிங்களா? இதுல நம்ம தமிழ்நாட்டுல கம்மியான பேஸா இருக்கு, சென்னை அண்ட் மதுரை மட்டும் தான் இருக்கனால இதை நீங்க வந்து என்னன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது போயிடலாம். சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் ஓபிசி. இது நிறைய பேர்கிட்ட வந்து என்னன்னா நிறைய டவுட் இருக்கும். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வாங்கணும். அந்த டேட் வந்து என்னன்னா எப்படி இருக்குன்னா, நீங்க அந்த சர்டிபிகேட்டோட இன்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க பினான்சியல் 2023, 24 இருக்கலாம், 2022, 23 இருக்கலாம், 2021, 22 இருக்கலாம். பினான்சியல் என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க 1/4/2024 அப்புறம் தான் வாங்கணும். ஏன்னா நீங்க 2023 சர்டிபிகேட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/3/2024 வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். ஏன்னா 1 year தான் வேலிடிட்டி ஓபிசி சர்டிபிகேட் பொறுத்தவரைக்கும். நீங்க புது சர்டிபிகேட் வந்து இந்த 1ல இருந்து வாங்க வேண்டியது இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க புதுசா வந்து சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சோ நீங்க வாங்கிருங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேட் 14/5/2024 வரை இருக்கிறதுனால இன்னும் நீங்க வாங்கல அப்படின்னா வாங்கிட்டீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட்லாம் வந்து பார்த்தலாம். நம்மளுக்கான ஏஜ் லிமிட் பாருங்க, 20ல இருந்து 25 வந்து இருக்கணும். இதுல ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. நீங்க யூஆர் கேட்டகரி அப்படின்னா 20ல இருந்து 25 இருக்கணும். இப்ப நம்ம வந்து என்ன எஸ்சி எஸ்டியா இருந்தோம் அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 25ஓட சேர்த்து 30ன்னு வச்சுக்கோங்க. அப்ப மினிமம் வந்து 20 இருக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரி மேக்ஸிமம் வந்து 30 வயசு வரைக்கும். சரிங்களா? ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் வந்து என்ன அப்படியே ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கும். இதுல 5 years ஃபார் வந்து என்ன சிவிலியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குமே இருக்கு. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மேன் கீழே வருவாங்க. இதுலயே சிலது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் இருக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் 1 by 1 வந்து என்னன்னா நீங்க பாத்துக்கணும். சரி, அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாருங்களேன். சோ நம்மளோட வந்து என்னன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா வந்து நம்ம வந்து எலிஜிபிளா இருக்கும் இந்த எக்ஸாம் எழுதுறது. சரிங்களா? சோ அடுத்து நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னா, இப்ப சில பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாம்ல ரெக்கமெண்டட் ஆயிருந்தீங்க, ஃபைனலா செலக்ட் ஆயிருந்தா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப யூபிஎஸ்சி அதர் எக்ஸாம் நீங்க சிவில் சர்வீஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் இந்த எக்ஸாம்ல இருக்கு. சோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ப என்சிசி சி அதாவது பிஆர்சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும். எந்த டைம்னா நீங்க இன்டர்வியூ அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துன்னா மார்க் மாதிரி வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அடுத்து ஃபீஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்க ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ் தேவையில்ல. பட் அதர் கேட்டகரி எல்லாருமே 200 வந்து என்ன பே பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஆன்லைன் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா ரொம்ப உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சரி, ஓகே. அடுத்தது வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஹவு டு அப்ளை பண்றதுக்கான இது வந்து என்னன்னா யூபிஎஸ்சி ஆன்லைன், அதாவது இந்த லிங்க்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ரொம்ப வந்து இருக்காது. ஜஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஓடிபி, அதாவது பாஸ்வேர்ட் போட்டீங்க கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாகின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்து ஃபைனல் வந்து என்னன்னா நம்மளோட அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுருக்கீங்க. ஸோ இது வந்து அப்ளை பண்றதுக்கான இது. அப்ளை பண்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா நம்மளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டா பார்த்தலாம். நம்மளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ரிட்டன் எக்ஸாம், அதாவது ரிட்டன்ல 2 இருக்கும். ஒன்னு பேப்பர் 1, பேப்பர் 2. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் பேஸ்ட் தான் பேப்பர் 1. அதாவது நீங்க இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல நீங்க ஒன்னு சூஸ் பண்றது வந்து பேப்பர்ல 1ல இருக்கும். பேப்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உட்காந்து எழுத வேண்டியது இருக்கும். சரிங்களா? அதாவது எஸ்ஐ எழுதுற மாதிரி இருக்கணும், காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன கொடுத்து நீங்க எழுத வேண்டியது இருக்கும். இது வந்து பேப்பர் 2ல இருக்கும். என்னன்னா ஒரே நாள்ல ரெண்டுமே இருக்கும். அப்ஜெக்டிவும் இருக்கும், இன்னொன்னு நீங்க ஹேண்டா வந்து என்ன ரைட் பண்றது இருக்கும். மார்னிங் வந்து என்ன அப்படின்னா பேப்பர் 1 இருக்கும். அதே மாதிரி வந்து 2 to 5 PM வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 இருக்கும். சரிங்களா? இப்ப பேப்பர் 1 வந்து என்ன ஜெனரல் அபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கான ஜிஎஸ் பிளஸ் வந்து சிசாட் வந்து ஆட் ஆகும். 250 மார்க் இருக்கும். சரிங்களா? இதோட கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பாத்துங்க. நம்மளான
அதாவது நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் எல்லாம் வந்து இருக்காது, அதான் தெரிஞ்சுக்கிறது. பேப்பர் 2 பொறுத்த அளவுக்கு வந்து என்ன, ஜெனரல் ஸ்டடிஸ், எஸ்ஐ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது நீங்க எஸ்ஐ 5 எஸ்ஐ கொடுப்பாங்க, நீங்க அதுல எழுத வேண்டியது இருக்கும். எஸ்ஐஸ் ரைட்டிங் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும், அதை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இதுல அந்த எஸ்ஐ வந்து என்னன்னா நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம், அவர் ஹிந்தியில எழுதலாம். பட் அந்த ப்ரிசைஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல மட்டும் தான் வந்து எழுதணும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த எக்ஸாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளவு டீட்டெயிலா உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன், சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்து இந்த நீங்க ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, ரிட்டர்ன் கிளியர் பண்ணனே உங்களுக்கு வந்து பிசிக்கல் இருக்கும். ஸோ பிசிக்கலை பொறுத்தவரை 100 மீட்டர், 800 மீட்டர், லாங் ஜம்ப் அண்ட் ஷார்ட் புட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன பாத்துங்க, மேல் அண்ட் ஃபீமேல் கணக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் கிளியர் பண்ணிட்டோம்னா பிசிக்கல் ரொம்பவே வந்து என்னன்னா ஹார்டா இருக்குது, ஈஸியா தான் இருக்கும், ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம், சரியா? ஓகே, அடுத்தது போகலாம். நம்மளோட இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 150 மார்க் வந்து இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. ஏன்னா நிறைய இடத்துல இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து வரலாமா வர முடியாதுன்னு தீர்மானிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து ஒன்ஸ் நீங்க பிசிக்கலா கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வரும். அடுத்து நம்மளுக்கான வந்து என்ன ஃபைனல் லிஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப பேப்பர் ஒன்று டீடைல் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் அபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ட் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மென்டல் அபிலிட்டி இருக்கும், அதாவது லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், குவான்டிடேட்டிவ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு நார்மல் நீங்க யூபிஎஸ்சி ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, சிடிஎஸ், ஆஃப்டாட் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதே ஜென்ரல் சயின்ஸ் தான், பெருசா எந்த சேஞ்சுமே இருக்காது. நம்மளோட பேசிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா பயாலஜி, ஹிஸ்டரி, பயாலஜி, அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து என்னன்னா நம்மளோட வந்து பிசிக்ஸ், இந்த மூணுலயுமே நல்லாவே படிச்சு வச்சுங்க. கொஸ்டின்ஸ் நிறைய இருந்து வரும். கரண்ட் ஈவன் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. எல்லா இதுல இருந்து இந்தியன் பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி, அதே மாதிரி வந்து இந்தியன் வந்து வேர்ல்டு ஜியோகிராஃபி. இப்ப சிவில் சர்வீஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதாவது ஈஸியா இருக்கும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது, சரிங்களா? ஸோ அடுத்து பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு என்னன்னா ஜெனரல் ஸ்டடிஸ், எஸ்ஐ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். எஸ்ஐ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 மார்க்கு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்க வந்து இந்தியா இங்கிலீஷ்ல எழுதும். எஸ்ஐ பொறுத்தளவுக்கு என்னன்னா கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்பாங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து கேட்கலாம், இல்ல கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல இருந்து கேட்கலாம், இல்ல நேஷனல் செக்யூரிட்டி, இல்ல வேர்ல்டு செக்யூரிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலஸ்தீன் இஷ்யூ போயிட்டு இருந்தால மேபி பாலஸ்தீன் இஷ்யூனால இந்தியாவுக்கு என்ன வந்து என்ன இம்பாக்ட் வரும் அப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து வரும், சரிங்களா? இது நம்ம எஸ்ஐல வந்து எழுத வேண்டியது இருக்கும். அடுத்து காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங், அதே மாதிரி கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் எல்லாம் டெஸ்ட் பண்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல கிராமருமே இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இந்த சிம்பிள் கிராமர் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்லாம் இதுல இருக்கும். எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பேப்பர் 2 இது எல்லாமே வந்து டீடைல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க இந்த எக்ஸாம் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா கட் ஆஃப் ஆல்வேஸ் வந்து 100 above தான் மேல இருக்கும், சரி? ஓகே, அடுத்து இதுதான். இது வரைக்கும் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ஆனது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த வருஷம் 506 வேகன்சி, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார் லாஸ்ட் 4 years. ஸோ அதனால தான் சொல்றேன், டெஃபினட்டா வந்து என்ன அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோல அது இந்த எக்ஸாம் ரிலேட்டட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, டெஃபினட்டா வந்து என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோட அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பிளஸ் வந்து என்ன அப்ளை பண்ற லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.